குழந்தை நட்சத்திரமாக ஒரு சில திரைப்படங்கள் நடிக்கிறவங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுவாங்க. அப்படிதான் இப்போ வந்து பார்த்தோன்னா கைதி திரைப்படத்தில் கார்த்தி அவர்களுடைய மகளாக நடித்த நடிகையா இதுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆளை மாறிட்டாங்க. அவங்கள பற்றின வீடியோ தான் இது. 2019ஆம் ஆண்டு மாபெரும் வெற்றியை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே போய் சேர்ந்த திரைப்படம் தான் எதுனா கைதி. 100 கோடிக்கும் மேலே வசூல் சாதனை புரிஞ்சது. கார்த்தியினுடைய திரைப்படமும் கூட அவர் சாதனை படுத்த திரைப்படம்னு சொல்லுவாங்க. லோகேஷ் கனகராஜுடன் இப்படத்திற்கு பின்னாடி தான் ரசிகர்கள் பட்டாளம் அவருக்காக குவிய தொங்குச்சு. இந்த படத்தில் கார்த்தியுடன் இணைந்து நரேன், ஜார்ஜ் மரியம், தீனா, பேபி மோனிகா, அர்ஜுன் தாஸ், ஹரிஷ் உத்தமன்னு பலரும் நடிச்சிருந்தாங்க. இதில் கார்த்தியின் மகளாக நடிச்சிருந்தவங்க தான் நடிகை பேபி மோனிகா. இவர் பைரவா, ராட்சசன், ஆண் தேவதை, எறும்பு போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகை பேபி மோனிகா தனது சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய லேட்டஸ்ட் புகைப்படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் கைதி படத்தில் நடித்த கார்த்தியின் மகளா இப்படி மாறி போயிட்டாங்களே அப்படின்னு கேட்டு வந்துட்டுருக்காங்க. அந்தளவிற்கு ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நன்றாக வளர்ந்துட்டாங்க பேபி மோனிகா. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாட்களிலேயே குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க பிறகு அந்த நடிகர் கூடயே ஜோடி போடுற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. அதுலேயும் பெண் குழந்தைகள் அப்படின்னா சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி தான் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு நடிகையாக வலம் வந்தவங்க மீனா அவர்கள். குழந்தை நட்சத்திரமாக ரஜினி அவர்கள் கூட இணைந்து நடித்துட்டு பிறகு வந்து பார்த்தோன்னா அவர் கூடயே ஜோடியாகவும் நடித்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பேபி மோனிகா அவர்களுடைய புகைப்படமும் வெளியாகி இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லோருமே ஆளை அடையாளம் தெரியாதவருக்கு வளர்ந்துட்டாங்களேன்னு சொல்லி வராங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியாக குழந்தை நட்சத்திரமாக நடித்து ஒரு சிலர் வந்து ஹீரோயினுக்காக வாய்ப்பு பெறுறாங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த குழந்தை முகம் மாறாமல் இருக்கவே அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைய தொடங்கிடுது. இந்த வரிசையில் வந்து பார்த்தோன்னா பேபி, அனிகா, அதே போல் சாரா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லோருமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகையாக வலம் வருவாங்க அப்படின்னு அவங்களுடைய நடிப்பை வைத்து ரசிகர்கள்லேருந்து எல்லோருமே பாராட்டுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் யார் வந்து பார்த்தோன்னா ட்ரெண்டிங்கான ஹீரோயினாக வரப்போகிறாங்க அப்படின்றத.